Hi, welcome to Usain Artikalata. டுடே vlog பார்த்தீங்கன்னா சண்டே மார்க்கெட் சிதம்பரத்தில் உள்ள சண்டே மார்க்கெட்டை தான் காட்ட போகிறேன். இடையில வர்ற யூனிவர்சிட்டிக்குள்ளேலாம் நம்ம போய் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பட்டு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. இதுதான் சிதம்பரத்தில் உள்ள ஓபி. இதுதான் கடலூர் மெடிக்கல் காலேஜ் அண்டு ஹாஸ்பிட்டல். இது RMMC. இதுக்குள்ளே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா செட்டாக இருக்கி. அதில் என்னதுக்குன்னா முக ஸ்டாலின் வந்து டெவலப் பண்ணுறாங்க WD சிட்டியை இன்னும் கொஞ்சம் பெருசாக. அதுக்காண்டி தான் அது பண்ணிக்கிறாங்க. இப்போ நேராக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் ஒரு குட்டி பாடிக்கு இருங்க கிட்டக்க போய் காட்டுறேன். அந்த இடத்துல தான் அது பேர் உமன்ஸ் ஹாஸ்டல். அதாவது ஃபஸ்ட் இயர் அண்டு லாஸ்ட் இயர் வந்து அங்கே தான் தங்கிப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நுழைவாயில் மாதிரி தெரியுதா? அது ஊர் பக்கம் போகிறதுக்காண்டி ரைட் சைட் லெஃப்ட் சைட் போடிங்கன்னா ஊர் பக்கம் வரும். அதனால நம்ம அங்கே போகக்கூடாது. நேராக போடிங்கன்னா தான் நம்ம யூனிவர்சிட்டியை பிடிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் சைட் ரைட் சைட் போடிக்கிட்டால் அங்கே வந்து மெயின் ரோடு வந்துடும், ஓபி மெயின் ரோடு. இப்போ நேராக போய்கிட்டே இதுதான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் சென்ட்ரல் லைப்ரரி. இங்கே நிறைய பேர் வந்து ரீட் பண்ணவும் செய்வாங்க சண்டே நேரத்தில். இது ஜேன்னு கிடக்கு சண்டே நேரத்தில். நேராக ப்ளூ கலர் அண்டு கிரே கலரில் ஒரு இது மாதிரி தெரிஞ்சுக்கி அப்புறம் முன்னாடி இப்போ அது வந்து தான் இன்டர்நேஷ்னல் ஹாஸ்டல். இதுதான் இன்டர்நேஷ்னல் ஹாஸ்டல். பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபிசிக்கல் எஜுகேஷன். இது கிரவுண்டு. இது வந்து ஒயிட் கிரிக்கெட் மட்டும் இந்த இடத்துல நெட்டு மாதிரி போட்டிக்கிற இடத்துல விளையாடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பில்டிங் மாதிரி தான். அதுதான் ஃபிசிக்கல் எஜுகேஷன் பில்டிங்கு. இதுக்குள்ளே போட்டிங்கன்னா தான் இன்டோர் கேம்ஸ்லாம் ஆக்கி. இதுதான் யூனிவர்சிட்டியோட மியூசிக் காலேஜ். இந்த இடத்துல ஒரு வீணை மாதிரி தெரியுதா? அதான் இதுதான் யூனிவர்சிட்டி கெஸ்ட் ஹவுஸ். இந்த க்ரீன் கலரில் ஒரு கேட். சண்டே மார்க்கெட் ஸ்டார்டிங்குக்கு வந்தியாச்சு. வாங்க உள்ள போகலாம். இதுக்குள்ளே என்னென்ன கடைகள் இருக்குன்னு பாருங்கள்.
ஃபார்மர்ஸ் அவங்க நாட்டில் விளைஞ்ச எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து இங்கே விற்பாங்க. இங்கே வந்து விற்கிறனால கொஞ்சம் லோ காஸ்ட்டுக்கு கொடுப்பாங்க. எல்லா வெஜிடேபிள்ஸுமே 10 to 20 தான் இருக்கும். இதில் எது எடுத்தாலும் 10 20 தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் கடை இங்கே கொட்டி கிடக்குது பார்த்தீங்களா. இங்கே இருக்கிற சில ஸ்நாக்ஸ்லாம் வெறும் 10 ரூபா தான். அதுக்கப்புறம் சிலலாம் 20 ரூபா அவ்வளோ தான். அதுக்கப்புறம் இந்த கூடையில் நம்ம அள்ளி போட்டோமா எனக்கு பண்ணி சொல்லிடுவா. தக்காளி, கேரட்டு, குக்கும்பர் எல்லாம் அப்படி குமிஞ்சு மலை மாதிரி குமிஞ்சு கிடக்குது பார்த்தீங்களா. இதுதான் சொல்லுவாங்க சண்டே மார்க்கெட். இங்கே பாருங்கள் 1.5 கிலோ 50 ரூபான்னு போட்டுக்குது. அது போல் இது இங்கே வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். எதுவுமே பண்ணாமல் ஆர்டிஃபிஷியல்லாம் விற்க மாட்டாங்க. ஒன்லி ஃப்ரெஷ்ஷு தான். அதுக்கப்புறம் எல்லாமே ஆர்கானிக் காய் தான். அதுக்கப்புறம் இங்கே நிறைய ஜேன்னு கூட்டடிக்கும். காய்கறி தவிர கிராசரி ஐட்டம்ஸும் இங்கே விற்கும். இங்கே 2 கடை இருக்கும். ஒரு கடை வந்து 10 ரூபா சாமா கடை, ஒரு கடை வந்து 20 ரூபா சாமா கடை. நீங்கள் எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கிடலாம்.
பாருங்கள், இதுதான் நாங்கள் வாங்கின வெஜிடேபிள்ஸ். இது நான் எனக்கு ரொம்ப கடை பிடிச்ச கடைன்னு சொன்னேன்ல, அந்த கடையில் வாங்கின ஸ்நாக்ஸ். நீங்களும் சிதம்பரம் பக்கம் வந்தீங்கன்னா அண்ணாமலை நகரில் உள்ள சண்டே மார்க்கெட்டுக்கு வந்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.